ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். நாலாக மடிச்சிட்டு லைனிங்கை ஓரத்தில் இருக்கிற பிசுரை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் அளவு ப்ளவுஸ் வச்சு கையோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். கீழே ஒரு தையல் மட்டும் போடுற மாதிரி இடம் விட்டுருக்கேன். நம்ம கையோட அளவை எப்பவும் போல் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவும் போல் கை எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு சின்ன ஃப்ளீட் கேட்டிருக்காங்க. 2 இன்ச் மட்டும் ஹைட்டும் அகலமாக வைக்கிறேன். அது கேர்வாக வரைஞ்சி நம்ம எப்பயும் கை வரைஞ்சிருப்போம்ல அதோட ஜாயின் பண்ணிடலாம். இது ஒரு 4 ஃப்ளீட் மட்டும் வரும். சின்ன பஃபாக தான் இருக்கும். இப்போ நம்ம சுற்றளவு கீழே கம்மியாக இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டுக்கு கீழே கிராஸாக இருக்கிறத கட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு அதுக்கு மேலே அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் அகலம், ஆர்ம் ஹோல் சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு 1.5 இன்ச் விட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு கப் ஷேப்போட ஹைட்டு சைடில் மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பேக் நெக்கை மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பேக் நெக் இதில் கட் பண்ண போகிறதில்ல, ஸ்டிச் பண்ணும்போது தான் கட் பண்ண போகிறேன். ஆர்ம் ஹோல் மட்டும் வரைஞ்சிட்டு எப்பவும் போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் வரைஞ்சாச்சு. பேக் நெக் கட் பண்ணாமல் ஆர்ம் ஹோல் மட்டும் கட் பண்ணி பேக் பார்த்து சைடு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஸ்லீவ் போக பேக்குக்கு போக நம்ம மிச்சம் இவ்வளோ தான் இருக்குது. இதில் கிராஸ் கட்டிங் போடணும் ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ நம்ம இதில் நான் சைடில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தான் கிராஸ் கட் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ அதில் நம்ம ஃப்ரண்ட்டு கிராஸ் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஷார்ட் ஹேண்டுனா 1 மீட்டர் லைனிங்கில் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். இது கை கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால இதுக்கு லைனிங் கம்மியாக இருக்குது, பத்தலை. இப்போ கை கொஞ்சம் லென்த்து அதிகமாக வேணும்னு சொன்னாங்கன்னா 1.25 மீட்டர் லைனிங் எடுத்தால் தான் நமக்கு சரியாக இருக்கும். 1 மீட்டர் எடுத்தோன்னா இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கை லென்த்தாக வேணும்னு சொன்னாங்கன்னா லைனிங்கு 1.25 மீட்டராக எடுக்க சொல்லுங்கள். இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கு 2 சைடுக்குமே இது மாதிரி ஜாயின் பண்ணி தான் கட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு சைடுக்கு மட்டும் இதில் கட் பண்ணுறேன். இன்னொரு சைடுக்கு இதே மாதிரி ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்லீவோட ஹைட் வச்சு எந்த அளவுக்கு ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ண போகிறேன். ஸ்லீவை வரைஞ்சி கட் பண்ணலை, ஸ்லீவுக்கு டிசைன் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம்.